மா இவனை சுட்டுட்டாமா? சுட்டுடு. துப்பாக்கி கீழே போடு. போடு. மாமியார் எப்படி வாங்க? ஏடா என்னைய சொல்ல வரியா? சொல்ற முத்துவா இருக்க நீ எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கிற? சொல்றா சொல்லு. சொல்லுங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லு. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். எங்க உயிரே போனாலும் சொல்ல மாட்டோம். நீங்க மட்டும் சொத்து பத்திரத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து என்னை ஏமாத்தல. நீ நியாயமா சொத்து கேட்டிருந்தா நான் எழுதி கொடுத்திருப்பேன். என் கூட பிறந்த என் அக்கா சக்திய எப்போ கொலை பண்ண முயற்சி பண்ணியோ, இனிமே எங்க அப்பா சொத்துல இருந்து ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க முடியாது. இது நான் எடுத்த முடிவில்லை, எங்க அப்பாவும் சக்தியும் சேர்ந்து எடுத்த முடிவு. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர் எங்க அப்பா. நீ அவருக்கு மனைவியா இருந்தோம் சொத்துல உனக்கு பங்கு தரக்கூடாதுன்னு உயில் எழுதி வச்சிருக்காரு. நீ அவருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தா அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இத பாரு காஞ்சனா, நீதான் எங்க அப்பா சாவுக்கு காரணம். இனிமே உனக்கு சொத்துல பங்கும் கிடையாது, எங்க வீட்லயும் உனக்கு இடம் கிடையாது. நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான். மரியாதையா முத்துவும் அருக்காணியும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. சொல்ல போறீங்களா இல்லையா? அர்ச்சனா அங்க சத்தம் கேக்குது. மாமா இதை புடிங்க. முத்துவையும் அருக்காணியும் இங்கதான் எங்கேயோ அடிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் இதை வந்துடுறேன். முத்து அச்சச்சோ. ஏய் எங்க போறீங்க? எங்க போற? ஒண்ணுக்கு 2 கண்ணு இருக்குது. அசஞ்ச சின்ன பண்ண ஆயிடுவேன். நில்றா. அக்கா, எங்க அம்மாவே சொத்துக்காக சக்தி அக்காவை சுட்டுட்டு என்னையும் இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்கள சும்மா விடாதீங்கக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இவங்க கிட்ட சிக்கின? அன்னைக்கு கொண்டுருங்க மாமா. என் கண்ணை பார்த்து என் கண்ணு மாதிரி தான் சக்தி அக்காவை சுட வந்தவன் கண்ணு இருக்குன்னு சொன்னார்ல, அப்பவே நான் சந்தேகப்பட்டேங்க. இத பண்ணது அம்மாவை தான் இருக்குன்னு சந்தேகப்பட்டு ஜெயிலுக்கு போய் பார்த்தேன். அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி சிங்கப்பூர் போயிட்டதா சொன்னாங்க. அவங்க சிங்கப்பூர்ல தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க நான் பாண்டியன் மாமாக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். பாண்டியன் மாமா தான் சொன்னாரு, என்ன மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு எங்க அம்மா சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு. நானும் அவங்கள பல இடங்களை தேடினேன். அப்பதான் இங்க எங்க அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா கிட்ட சொத்துக்காக சக்தி அக்கா இப்படி சுட்டிட்டீங்களேன்னு நியாயமானு கேட்டதுக்கு என்ன இப்படி அடைச்சு வச்சுட்டாங்க அக்கா. அப்போ அருக்காணி எங்க முத்து? அருக்காணியா? அருக்காணி நான் பார்க்கவே இல்லையக்கா. அருக்காணியை இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்களா? ஆமா, வா போய் விசாரிப்போம். முத்து அருக்காணி அருக்காணி எங்க? மாமா, அருக்காணிய காணோம். எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. மாமியாரே, அருக்காணி எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்ல இங்கேயே சுட்டு தள்ளட்டுமா? இங்க ஏன் உயிர் போயிடுச்சுன்னா அங்க அருக்காணியோட உயிர் போயிடுமே. அர்ச்சனா, அருக்காணிய நீ உயிரோட கூட்டிட்டு போக முடியாது. போனமாதான் தூக்கிட்டு போகணும்.
நடிச்சா ஓடல. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வனபுரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன் தலைவன் தெரியுமா இருக்கு. யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அருக்காணிய நீ உயிரோட கூட்டிட்டு போக முடியாது. போனமாதான் தூக்கிட்டு போகணும். உனக்கு இதுல சம்மதம்னா எனக்கும் இதுல சம்மதம் தான். காஞ்சனா, உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன். நியாயத்துக்காக நான் எதையும் செய்வேன். அர்ச்சனா, நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. நீங்க யாரு, உங்க ஆணி வெறி என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை இவ்வளவு நாள் சொல்ல வேண்டாம்னு மறைச்சேன். ஆனா இப்ப சொல்லித்தான் தீரணும். நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த காத்தமுத்து. இதுக்கப்புறம் நீங்க செஞ்ச முதல் கல்யாணத்தை மறைச்சு எங்க அப்பாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச இந்த துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா நொந்து போய் மனசு ஒடிஞ்சு போய் எங்க அப்பா சாகறதுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க. இத பாரு அர்ச்சனா, அதெல்லாம் ஊசி போன கதை. அதையே இப்ப தூசி தட்டி திரும்ப எடுக்கிற. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். இப்ப நடக்க போறத பத்தி பேசு. ஆமா, இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாமா, இந்த மூணு எண்ணத்துக்குள்ள அருக்காணி எங்க இருக்கான்னு சொல்லல, உன் தலை சதறிடும். மாமியார 1, மாமியார 2. சொல்லிடுங்கம்மா, அருக்காணி எங்க இருக்கான்னு சொல்லிடுங்கம்மா. மாமியார 3. அம்மா, என்ன இருக்கா நீ அங்கேயே நிக்கிற? இப்படி வாமா. அருக்காணி, அருக்காணி, இங்க வா அருக்காணி. வாமா. அருக்காணி, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அருக்காணி, என்னாச்சு அருக்காணி உனக்கு? பயப்படாத, தைரியமா பேசுமா. நாங்க இருக்கோம்ல, பேசு. அருக்காணி பேச மாட்டாப்பா. ஏன் பேச மாட்டா? என்னாச்சு அருக்காணிக்கு? இவ பேசுற நிலைமையில இல்ல. ஏதோ பிரம்ம புடிச்சவ மாதிரி இருக்கா. என்னங்க ஆச்சு? ஏன் இந்த மாதிரி எல்லாம்? என்னாச்சு? நேத்து ராத்திரி சாப்பாடு கொடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. என்கிட்ட நல்லா தான் பேசிச்சு. காலையில வந்து பார்க்கும்போது தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பிரம்ம புடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ரூமே அலங்கோலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேசவே இல்ல. இந்த பொண்ணுக்கு சுயநனமும் இல்ல. இப்ப இவ யாருன்னே இவளுக்கு தெரியல. பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டா. யார மறந்தாலும் இந்த மாமனாவை மறக்க மாட்டா. அருக்காணி, இந்த மாமன் பொண்ணுங்க வந்திருக்காதா? இந்த பாரு.
யாரு மறந்தாலும் என்ன மறக்க மாட்டல இருக்கா நீ? எனக்கு நல்லா தெரியும் உன்னால என்ன மறக்க முடியாது. ஏதாவது பேசாதா? என்ன ஆச்சாதா உனக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற? அர்கனி பேச அர்கனி. அர்கனி அங்க பாரு, அர்ச்சனாக்கா வந்திருக்கா. அவகிட்ட பேசுமா பேசுமா. அர்கனி அர்கனி என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அர்கனி என்னாச்சு? சொல்லு அர்கனி. அர்கனி என்னாச்சு? இங்க பாரு, இங்க பாரு புள்ள, என்ன பாரு, என்ன பாரு. நான் தெரியுறா? நான் பொண்ணுரங்காத்தா, மாமா பொண்ணுரங்கா. என்னடா தெரியலையா? நான் உன் மாமா பொண்ணுரங்கா. அர்கனி 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 அதா இது இது சட்டையை பாரு. இந்த சட்டை எனக்கு நீ தானே வாங்கி கொடுத்த. ஞாபகம் இருக்குதா? இந்த பாரு அதா. அம்மா ஞாபகம் இல்லையாமா? ஒரு நாள் நாம வெளியில போகும்போது இந்த சட்டையை பார்த்து மாமா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீ தானே வாங்கி கொடுத்த. என்னம்மா நல்லா பாருமா அர்கனி. என்ன பாரு, என்ன பாரு, இந்த சட்டையை நீ தானே வாங்கி கொடுத்த அன்னைக்கு. அர்கனி 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 நீ தானே வாங்கி கொடுத்த. ஞாபகம் இருக்குல்ல? நீ தானே வாங்கி கொடுத்த. ஞாபகம் வந்துச்சா? அர்கனி அர்கனி அம்மாடி அத்தா அர்கனி ஞாபகம் வந்துச்சா? அர்கனி அர்கனி என்னாச்சு? அர்கனி 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 ஆத்தா என்னாச்சு ஆத்தா உனக்கு? அர்கனி அர்கனி சொல்லுங்க, என்னாச்சு? பொண்ணுரங்கம்மா. அர்கனி என்னாச்சு ஆத்தா உனக்கு? அர்கனி என்னாச்சுமா? அர்கனி 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 என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? அர்கனி என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. ஏய், அருக்காணிக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. நேத்து நைட்டு 10 மணி கூட நான் போய் பார்த்து அவளை பேசினேனே, நல்லதானே இருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது உண்மை அர்ச்சனா, என்ன நம்பு. அருக்காணி இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நீதானா காரணம்? ஏய் சொல்றா சொல்றா. ஹலோ நான் ஏங்க இங்க பாருங்க. முத்து என் தம்பி. அருக்காணி அவனுக்கு சகோதரி முறைனா அப்போ எனக்கு சகோதரி தானே. அவன் மேல என் நிழல் கூட படல. இது சத்தியங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றது உண்மைங்க, நம்புங்க. மேடம், இன்ஸ்பெக்டர், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. விடுங்க. அம்மா ஏமா வாங்க. ஏமா என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? நடமா ஸ்டேஷனுக்கு. மேடம் வாத்தா போலாம். உன் நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் புருஷன் ராதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மும்முரமா இருக்கான். எனக்கும் உடன்பாடு இல்லதான். உன் தலைவிதியை மத்த யாரால முடியும்? என் விதிப்படியே நடக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? காரணம் இல்லாம வருவனா? என் மருமக பேர்ல உள்ள 500 கோடி ரூபாய் சொத்தை
என் பேர்ல மாத்தி எழுதிக்கலான்னு பார்த்தேன். ஆனா தோத்து போயிட்டேன். கடைசியில என் மருமக தேங்காயால என் மண்டைய உடைச்சிட்டா. என் மருமகளை கார்ல அடிச்சு தூக்கியாவது அவ சொத்தை கைப்பற்றலான்னு நினைச்சேன். ஆனா நீ அவளை காப்பாத்தி என் கனவெல்லாம் சிதைச்சிட்ட. அதான் அதுக்குதான் உனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்க. அப்போ நான் ஜெயில இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு போலான்னு வந்திருக்கியா? சந்தோஷம்லாம் இல்ல, உன் மேல பரிதாபப்பட்டு தான் வந்தேன். நீ ஜெயில் தண்டனையில இருந்து ரிலீஸ் ஆகணும்னா சொல்லு. என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, நான் உன்னை காப்பாத்துறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. இத பார், நீ சூரிய பிரகாஷ்ன்ற ஒரு டாக்டர் கொலை செஞ்சுட்டு தான் இப்ப ஜெயில இருக்க. அவனை கொன்ன உண்மையான கொலைகாரன் ஏன் கஸ்டடியில் தான் இருக்கான். அவனை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டா நீ ரிலீஸ் ஆயிடுவ. அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு டீல் பேசிக்கலாம். என்ன சொல்ற? என்ன டீல்னு சொல்லு. ஏற்கனவே நான் ஆசைப்பட்ட சொத்தை அனுபவிக்க முடியாதபடி கெடுத்துட்டேன். அது போனா போகட்டும். இப்போ உன் பேர்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். 100 கோடி ரூபாய் பெருமானம்னு சொல்றாங்க. அத என் பேருக்கு எழுதி வச்சுட்டா நான் உண்மையான கொலைகாரனை உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீயும் ஜெயில இருந்து வெளியில வந்துடலாம். என்ன டீல் ஓகேவா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.